சுகர் உங்க பாடியில 5 முக்கியமான ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்குது. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ சுகர் லைட்டா நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா எப்பவுமே இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்வீட் சாப்பிடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்வீட் இல்லைனாலும் ஏதாவது ஸ்வீட்டான பெவரேஜ் குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். இந்த இனிப்பு கலந்து ஜூஸ் குடிக்கிறது, இனிப்பு அதிகமா சேர்த்துக்கிறது, ஸ்வீட் சாப்பிடுறது, இப்படி எல்லா வகையிலுமே சுகரை நீங்க ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நம்பர் 1 உங்க பாடிக்கு வெயிட் கெயினை கொண்டு வரும், ஒபிசிட்டியை கொண்டு வரும். ஏன்னா இந்த சுகர்ல வந்துட்டு கேலரிஸ் நிறைய இருக்கு. பட் வேற எந்த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸுமேவும் அதுல கிடையாது. அதனால கேலரிஸ் மட்டும் தான் நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒழிய அதுல இருந்து எந்த ஒரு சத்துமேவும் இல்ல. அதனால கொஞ்சம் நாக்க மட்டும் கட்டுப்படுத்திட்டா போதும். இந்த சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ற பட்சத்துல ஒபிசிட்டி, வெயிட் கெயின்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். நம்பர் 2, டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சுகரை வந்து நீங்க ஓவரா கன்சியூம் பண்ணும் பொழுது இன்சுலின் ப்ரொடக்ஷனை இது வந்து கட்டுப்படுத்துது. சோ பாடியில இருக்கக்கூடிய செல்லே வந்துட்டு இன்சுலினுக்கு எஃபெக்டிவா ரெஸ்பாண்ட் பண்றதை வந்து நிறுத்திடுது. இந்த கண்டிஷன் பான்கிரியாஸை இன்னும் நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து அப்படியே ஒரு சிக்னல் கொடுக்குற பட்சத்துல இது டைப் 2 டயபெட்டிஸ்க்கு கொண்டு போய் உங்களை தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 3, ஹார்ட் டிசீஸை கூட அதிக அளவுல நீங்க சுகர் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வரும். ஹார்ட் டிசீஸ் கூட அதிக அளவு சுகர் எடுத்துக்கிறதுனால வரும் அப்படின்னு சொல்றாங்க. அன்ஹெல்தி கொலஸ்ட்ரால் லெவல் வந்து உங்க ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அப்படின்றது வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்டு லெவல்ல இருக்கணும். அது அதிகப்படியா போகும் பொழுதுதான் அது அதிகப்படியா போகும் பொழுதுதான் ஹார்ட்டுக்கு அது ஒரு பிரச்சனையா வந்து அமையுது. நம்பர் 4, ஸோ இது சின்ன வயசுல இருந்து அம்மாக்கள் நம்மளுக்கு சொல்லி வளர்க்கறது தான் பல்லு சொத்த வந்துரும் அப்படின்றது. ஸோ டூத் டீகே, சோ பல்லு சொத்த இல்ல கம்ஸ், அதாவது ஈறுகள்ல ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரியான பல வகையான பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த அதிகப்படியான சுகர் எடுத்துக்கிறதுனால வருது. நம்பர் 5, அதிகப்படியான ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிறைய அந்த சோஷியல் மீடியால இப்ப சமீபத்துல பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சுகர் டயட் இருக்கும், சுகர் கொஞ்சம் கூட நாங்க எடுத்துக்கிறதே இல்ல, இதனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, எங்க பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகுது, இதனால நாங்க பண்றோம் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எதனால இது வந்து ஸ்கின் டேமேஜ் பண்ணுது அப்படின்றத பாத்தீங்கன்னா, இது ஹார்ம்ஃபுல்லான மாலிக்யூல்ஸ் உடைய ப்ரொடக்ஷனை வந்துட்டு அதிகப்படுத்துது. அந்த மாலிக்யூல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா AGEs அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மாலிக்யூலோட பேர் என்னன்னா AGEs அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ். நம்பர் 5, ஸ்கின்னுக்கு ஏன் இது வந்து ஒரு டேமேஜை கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியா நீங்க சுகர் எடுத்துக்கும் பொழுது AGEs உடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இது ஒரு ஹார்ம்ஃபுல்லான மாலிக்யூல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த AGEs அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் லெவலை வந்துட்டு கம்மி பண்ணி உங்க ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே வயசான ஒரு ஸ்கின்னா மாத்தக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸை இந்த சுகர் தான் மெயினா பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சுகரை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த 5 வகைகள்ல. ஆனா இப்படி சுகர் எடுத்துக்கணும் அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மென் ஒரு நாளைக்கு 9 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம், விமென் ஒரு நாளைக்கு 6 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 2ல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுமே 6 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சுகரே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ இதையும் தாண்டி சுகர் கம்ப்ளீட்டா இல்லாம டயட் இருக்கிறவங்களுக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் வெயிட் லாஸ்ல, ஸ்கின்ல எல்லாம் வந்து கிடைக்கிறதா சொல்றாங்க. சோ அதுவே ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். இயற்கையான நீங்க ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய சுகர் கன்சியூம் பண்ணாலே போதுமானது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.